வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங். இதில் ஆப்ஷன் பையருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இங்கே என்ன பார்க்கணுன்னா, எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வந்து நமக்கான பிகினர்ஸ்காண்டி நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி பிகினர்ஸ்காண்டி இந்த வீடியோ. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எக்ஸ்பிரி அன்னைக்கு வந்து என்ன நிகழ்வு இருக்கும், ஸோ அதுக்கு எதுக்கு மதிப்பு, என்ன வேல்யூக்கு மட்டும் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் ரொம்ப நாள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஸோ ஒன்லி பிகினர்ஸ்க்கான மட்டும்தான். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வந்து அட் த மணி ஓடிஎம் எல்லாமே கான்செப்ட் வந்து 0 ஆயிரும். இது கூட தெரியாமல் பிகினர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்து டைம் வேல்யூ வந்து மட்டும்தான் வந்து ஓடிஎம்லேயும் அட் த மணிலையும் இருக்கும். சரியா? அப்போ அந்த இதெல்லாம் லோ ப்ரீமியமாக இருக்கே அப்படின்ட்டு அதிக குவான்டிட்டிக்கு அவங்க பை பண்ணிவிட்டு, ஸோ அது டைம் டீக்கில் லாஸ் ஆகிறது எத்தனையோ பேர் வந்து கடந்து வந்திருப்பீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரும் இதை கடந்து வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து அனுபவத்தில் உங்களுக்கு கற்று வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. சரி, ஓகே. நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓப்பன் வந்து 25,230 ஓப்பன் கொடுத்து, ஓப்பன் பிலோ தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நம்ம வந்து ஃபுல்லி ப்ரீமியம் பேஸ் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் வந்து நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அட்டமணி அப்படிங்கிறது யாரோ, ஸோ அந்த அட்டமணியை வச்சு தான் மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, மார்க்கெட்டோட நிகழ்வுகளை நம்ம வந்து ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி வியாழக்கிழமைக்கான அட்டமணியை வந்து 25,200 கிடச்சிது. ஸோ அதோட கால் அண்ட் புட்டு ப்ரீமியம், காலோட ப்ரீமியம் 64 ரூபா, புட்டோட ப்ரீமியம் 42. ஸோ அதை வச்சு 2 வேல்யூ. இது வந்து 96ங்கிறது 25,200ஓட காலோட ஹை ப்ளஸ் புட்டோட ஹை ரெண்டையும் கூட்டி பை 2 போட்டிங்கன்னா அந்த 96ன்னு வரும். ஓகேவா? அதுதான் அதில் கிடைச்ச 2 வேல்யூ. இப்போ வந்து நான் வந்து சார்ட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட் லைனு, அது மட்டும் இல்லாமல் வாரத்தோட ரேஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து போன வாரத்தோட லோ, நிஃப்டியோட லோங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன். நேத்தோட ஹை, சரியா? அது போக ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், இது எல்லாமே வந்து மேஜர் பாயிண்ட் நிஃப்டிக்கு வந்து. அதாவது மார்க்கெட்டில் வந்து இதெல்லாம் ரேஞ்ச் எக்ஸ்பர்ட், இந்த மாதிரி பர்டிகுலர் லைன்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு தாக்கங்கள் இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாமே 0 ஆகிருக்கும். ஓகேவா? ஓடிஎம் ஃபுல்லாகவே 0 ஆகிருக்கும். ஓடிஎம் ஃபுல்லாகவே 0 பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு மட்டும்தான் வேல்யூ, அது கூட அவங்களோட ரியல் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதை வந்து இதை லாஜிக்காக நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து க்ளோசிங்கில் 25,111 க்ளோசிங் ஆகிருக்காங்க. ஸோ உண்மையான மதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ புட் சைடில் இருக்கிற வேல்யூலாம் ஸ்ட்ரைக் ப்ளஸ் ப்ரீமியமாக லெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஸ்பாட்டோட ப்ரைஸுங்கிறது வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ 25,150 ஸ்ட்ரைக்கு புட்டோட ஸ்ட்ரைக். ஓகேவா? புட்டோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 38 ரூபா இப்போ இருக்குது நமக்கு க்ளோசிங். மைனஸ் 38ன்னு போடுங்க, உங்களுக்கு 25,112 வந்துருச்சா? ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்துடும். இது எல்லா ஸ்ட்ரைக்குமே உங்களுக்கு கரெக்டாக வரும். 25,200 புட்டுக்கு 88 ரூபா இருக்காங்க. ஸோ மைனஸ் 88 ரூபா போடுங்க, 25,112 ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்துருச்சு. ஓகேவா? இது எல்லா ஸ்ட்ரைக்கும் காமனாக ஒரே மாதிரி தான் வரும். 25,250 மைனஸ் 138 ரூபா. ஸோ 25,212. ஓகே, அதே மாதிரி 25,300 மைனஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 188 ரூபா. ஸோ 200. எப்படி எல்லா ஸ்ட்ரைக்கும் காமனாக வந்து எப்படி நியூட்ரலாக அந்த நம்மளோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து கரெக்டாக வேல்யூ கொடுக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி காலுக்கு வந்து ஸ்பாட்டோட அதாவது ஸ்ட்ரைக் ப்ளஸ் ப்ரீமியத்தை கூட்டணும். ஓகேவா? 25,100 ப்ளஸ் 11 ரூபா அப்படின்னா 25,011 வந்துருச்சா அவங்களுக்கு? ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்துருச்சா? அதே மாதிரி 25,000 25,050 ப்ளஸ் எவ்வளோ? 61 ரூபா இருக்காங்களா? 25,011 வந்துருச்சா? ஓகே, 25,000 ஸ்ட்ரைக்கு ப்ளஸ் 111 ரூபா, 25,111 வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி 24,950
ப்ளஸ் 161 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ காமனாக எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடும். ஸோ உண்மையான விலைக்கு மட்டும்தான் எங்கள் மதிப்பு. ஸோ இதை வச்சு நான் என்ன மார்க்கெட் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் சொல்கிறீங்க, இதை வச்சு நான் வந்து மார்க்கெட்டில் எனக்கு என்ன யூஸ் ஆகும்? அப்போது மார்க்கெட்டில் இதை வச்சு என்ன யூஸ் ஆகும்னு இல்லை, நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணணும். இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் 25,000 வச்சுக்கோங்களேன். இந்த 25,000க்கு 111 ரூபானா மார்க்கெட்டில் இங்கே வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது லைவில் வந்து மார்க்கெட் வந்து இது 0 ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது இங்கே ஒரு வேல்யூ இருந்திருக்கும், இங்கே ஒரு வேல்யூ வந்திருக்கும். இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சோ அதுதான் டைம் வேல்யூ. சரியா? இவனுக்கு அவன் டைம் வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஸோ அடுத்த இது கான்ட்ராக்டில் நான் காட்டுறேன். இது வந்து அடுத்த வாரத்துக்கான கான்ட்ராக்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 25,000க்கு எவ்வளோ இருக்குது? ப்ரீமியம் வந்து 221 ரூபா இருக்குது. இதோட டைம் வேல்யூ தான் 76 ரூபா. இவனுக்கு வந்து புட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? இங்கே அட்டமணியாக இருக்கிறது 2 பேருமே வந்து டைம் வேல்யூ தான். இது வந்து எக்ஸ்பிரி அன்றைக்கி வந்து மார்க்கெட் இதே 25,150ல் நின்றுச்சுன்னா, க்ளோசிங் ஆச்சுன்னா இவங்க 2 பேருமே இந்த 132 ரூபா அப்படிங்கிறது 0 ஆயிரும். ஸோ இதெல்லாம் வச்சு நான் எப்படிங்க ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியெலாம் வரக்கூடாது. ஸோ ஒரே வந்து ட்ரேடு எடுக்கிறக்கூடிய வழியை மட்டும் தேடக்கூடாது. ஒரு கேண்டில் மூமெண்டம் வச்சு மட்டும் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன நடக்கு, அது எதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து கண்டினியூவாக வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒன்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ லாஸை வந்து தவிர்க்க முடியும். ஸோ எதுவுமே தெரியாமல் அது போகிற போக்கில் வந்து ஒரு பைசெல் மார்க்கெட்டில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போயிட்டு க்ளோசிங் கொடுக்குற மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையராக வந்து வின் பண்ணிடலாம். சைடுவேஸ் மார்க்கெட்டுக்குள்ள வந்து ஆப்ஷன் பையராக நீங்கள் வந்து வின் பண்ண முடியாது. உங்களை வந்து ஓவர் ட்ரேட் பண்ண வச்சிரும். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையராக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம இப்போது நம்மளோட கான்செப்டில் இன்றைக்கி வந்து 25,000 அட் த மணி 25,200 கொடுத்துருக்கோம். இங்கே 42 ரூபா. ஓகே, இந்த 42 ரூபா இவனுக்கு வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி ஆகும்போது வேணும் அப்படின்னா, அந்த 42 ரூபா வந்து கையில் வேணும்னா 25,158க்கு கீழே இருந்தால் இவனுக்கு வந்து இந்த 42 ரூபாயை கொடுத்துடலாம். சரியா? சொந்தம் கொண்டாட முடியும். அதாவது இந்த 42 ரூபா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். 25,158. இதுக்கு கீழே இருக்கமே அந்த 42 ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது கீழே எங்கே க்ளோஸ் ஆனாலும் 42 ரூபா அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள் 25,296 சப்போர்ட் டு 25,104 இங்கே இருக்கும்போது இவங்களுக்கான 96 ரூபா அப்படிங்கிறத கொடுக்கணும். சரியா? இதுக்கு மேலே இப்போ வந்து மார்க்கெட் எங்கே 25,111ல் க்ளோஸ் ஆகிருக்கா? அப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 7 பாயிண்ட்டு. இப்போ 96ல் ஒரு 7 மைனஸ் பண்ணுங்கள், 88 ரூபா. சரியா? 87 ரூபா வரணும். 88 ரூபா 40 காசு நம்ம சில்லறையெல்லாம் விட்டுரும். ஓகே, இப்போ அதைத்தான் வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 96ங்கிற டார்கெட்டு. மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்த வந்து ரீச் பண்ணும்போது, இதை ஏன் பர்டிகுலராக எக்ஸ்பிரி டே அன்றைக்கி உங்களுக்கு காட்டினா, எக்ஸ்பிரி டே அன்றைக்கி தான் வந்து நமக்கு வந்து கான்ட்ராக்டை நில் பண்ணுவாங்க. ஸோ இங்கே உண்மையான மதிப்புங்கிறது இங்கே உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அதனால தான் வந்து இதை இம்பார்ட்டனாக இன்றைக்கி நான் எடுத்து காட்டுறது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அந்த 96 ரூபா அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த வேல்யூ கிடச்சிருக்கா. ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பைசெல் மட்டும் கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு கேண்டிலை வச்சு மட்டும் ஒரு மூமெண்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணிட முடியாது. ஸோ மார்க்கெட்டோட முந்தின நாள் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, ஸோ அது ஓப்பன்லேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் காட்டுவாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கால் செல்ல இருக்காங்க, ஒரு சைடு வந்து புட் செல்ல இருக்காங்க. நம்ம எப்படி ஒரு காலை வந்து பை பண்ணும்போது பையராக இருக்குமோ அதே மாதிரி கான்ட்ராக்டை வந்து அவங்க வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க செல்லர்ஸு. ஸோ இவங்க தான் வந்து கான்ட்ராக்டை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது. ஸோ நம்ம பை பண்ணி நம்ம செல் பண்ணிட்டு வரோம். ஸோ செல்லர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதான் அதிகமாக இங்கே இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையராக வந்து வாய்ப்புங்கிறது ஒரு பிரேக் அவுட்டில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டில்
செல்லர்ஸு கால் செல்லர்ஸோ இல்லை புட் செல்லர்ஸோ ப்ராஃபிட்டுங்கிறத புக் பண்ணால் மார்க்கெட்டில் மூவ்ங்கிறது இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ராஃபிட்டுங்கிறது புக் பண்ணலை, எந்த பொசிஷனும் க்ளோஸ் பண்ணலைன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே சைடுவேஸாக போயிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்போயுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து முந்தின நாளோட லோ அண்டு ஹை இன்சைடாக மார்க்கெட்டு இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோலியாக இருக்கும். அப்படி இல்லைனா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஓவரால் ரேஞ்சு ஒரு 130 பாயிண்ட் தான். சரியா, இந்த 130 பாயிண்ட்டு இன்சைடாக இருந்திருக்கு மார்க்கெட்டில். இதே வந்து இந்த ஓப்பனுக்கு முந்தின நாளோட லோ கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொடுத்துருந்தா இதோட ரேஞ்சே வேறு இந்த மாதிரி. ஸோ அவங்களோட பேனிக்கில் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபால் ஆவாங்க. இது இன்சைடாக இருக்கும்போது மார்க்கெட்டில் அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கில் மட்டும்தான் மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு வரைக்கும் தான் வரும். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட்டோட பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணாது. ஸோ அதே மாதிரி அட்டவணையிலையும் நம்ம வந்து விஷயங்கள் பார்க்கணும். அட்டவணையில் வந்து ஸ்டாடல் இருக்கா, ஸ்டாங்கிள் இருக்கா, ஸோ கான்ட்ராக்ட் எப்படி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் மார்க்கெட்டோட நிகழ்வை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு கேண்டில், ரிவர்சல் கேண்டில், இது வந்து ஒரு டோஜி கேண்டிலு, இது வந்து இந்த சப்போர்ட் அதாவது வந்திருக்கு, இது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டப்லலாம் வந்து நீங்கள் ட்ரேட் போனீங்கன்னா உங்களுக்கான வந்து லாஸஸ்ங்கிறது அதிகமாக தான் வரும். ஸோ இங்கேருந்து இப்போ போட்டிருக்கீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டுன்னு ஒரு பை என்ட்ரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மார்க்கெட் ஏன் கீழே போச்சு, அந்த ட்ரெண்ட் லைனை பிடிச்சிட்டே கீழே போயிடுச்சு. ஸோ எப்போயுமே ஒரு சிம்பிளாக ஒரு இது நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓப்பன் பிலோ இருக்கும் போதெல்லாம் மார்க்கெட்டில் எவ்ரி டைம் ஏறும் போதெல்லாம் புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் திங்க் பண்ணுங்கள். சரியா, அதாவது நான் சொல்கிறது புரியுன்னு இருக்கேன். மார்க்கெட் வந்து ஓப்பன் தான் இருக்குது, இன்றைக்கான ஓப்பன் தான் இருக்குது. ஸோ ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஏறுதுன்னா திருப்பி இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதிகமாக இருக்கும். சரியா, இப்போ ஓப்பனுக்கு அபோவ் ட்ரேட் நடக்குன்னா இப்படி இறங்குனாலும் திருப்பி ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிளான லாஜிக்கு. நீங்கள் சார்ட்டை எடுத்து பாருங்கள். நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த ஓப்பனுங்கிற நம்பர் கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். எப்போல்லாம் வந்து ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து கால் செல்லரோட பேனிக் இருக்கும். ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கும் போதெல்லாம் புட் செல்லரோட பேனிக் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்கள் மார்க்கெட்டில் இதெல்லாம் நோட் பண்ணி கவனித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.